ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் காரக்குழம்பு பார்க்கலாம். இதை பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடில் சூப்பராக இருக்கும். பூசணிக்காயை சின்ன சின்ன பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க, ஒரு 15 சின்ன வெங்காயம், காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வேகிற வரைக்கும் அதை மூடி வச்சுருவோம். தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை நம்ம சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிடுவோம். உப்பு, லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ குழம்பை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூசணிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.